ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வீணாஸ் நேரம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். வெஜ்ஜு பாஸ்தா, வெஜ்ஜு பாஸ்தாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ போகலாம். எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெயை ஊற்றி ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுங்க. ஒரு 2 பச்சை மிளகா நல்லா நீல வாக்கில் நறுக்கி போட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, என்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுங்க. நான் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அது காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு பாதி அளவு தக்காளி சேர்த்துக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் நடுமத்தில் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் எல்லா காயும் தள்ளி விட்டுட்டு முட்டையை 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி அது நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த பொடி மாசு சொல்லுவாங்க இல்லையா, முட்டை பொடி மாசு, அந்த மாதிரி கிண்டி விட்டு எல்லா காயோடும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. காயெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்ச நம்ம பாஸ்தாவை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா பாஸ்தா ரெடி ஆகிடும். நம்ம பாஸ்தா வேக வச்சுட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்தோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கினோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். பசங்களுக்கு வந்து காலையில் வந்து டிஃபனாக வைப்பாங்க, இல்லைன்னா மதியானம் லஞ்சுக்கு வச்சு விட்டேன் நான். என் பசங்களும் இது நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால நான் மார்னிங்கே செஞ்சு அவங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். சூடாக வேணும்னு சொல்லியிருந்தேன் என் பொண்ணை, நல்லா ஹாட் பேக்கில் போட்டு அவளுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். என் பையன் காலையிலே எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவனும் என்ன பண்ணான், மத்தியானத்துக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டு காலையிலே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சாஸும் வந்து நான் சேர்க்கலை, சாஸெல்லாம் சேர்க்காமல் சமைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா சாஸில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருப்பாங்க. பசங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் வரன்றதுனால சாஸெல்லாம் எதுவும் கலக்கலை. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சாஸ் இல்லாமல் செஞ்சு கொடுத்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.